கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. புனித செபஸ்தியார், புனித திருத்தந்தை பபியானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். கொள்ளை நோய்களின் பாதுகாவலராய் பல்வேறு விதங்களிலே மக்களுக்கு பரவுகின்ற சிறு சிறு தொற்று வியாதிகள் அனைத்திற்கும் பாதுகாவலராய் புனித செபஸ்தியார் விளங்குகிறார். பாரம்பரியத்தின்படி புனித செபஸ்தியார் டைக்ளேஷன் என்ற பேரரசனின் கொடூர வேதகலாபனை சமயத்தில் அவருடைய அரசவை தளபதியாய் இருந்ததனால் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட இவர் ஏராளமான மக்களை மனம் திருப்புகிறார். குறிப்பாக பல்வேறு புனிதர்களை, மர்சிலியுஸ், அவருடைய சகோதரர், அவருடைய பெற்றோர் அனைவரையும் மனம் திருப்புகிறார். இந்த செய்தியை அரசனுக்கு எட்டவே அரசன் இவரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறான். இருப்பினும் இவருடைய உண்மைத்தன்மையும் கிறிஸ்துவத்தினுடைய பேரார்வமும் இவரை விட்டு விலகவில்லை. எனவே இவரை பிடித்து தடியால் அடித்து குற்றுயிரும் கொலை உயிருமாக போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அருளால் மீண்டும் எழுந்து கடவுள் வார்த்தையை போதிக்கிறார். நாட்கள் கடந்து செல்ல இவரை பிடித்து மரத்தில் கட்டி அம்பால் எய்து இவரை கொன்று விடுகிறார்கள். இந்த புனிதருடைய வாழ்வில் ஏற்பட்ட அற்புதமான விஷயங்கள், அவருடைய கல்லறையை பார்த்து முழந்தால் படியிட்டு வணங்குபவர்கள் அனைவரும் தொழுநோயிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் தொற்று வியாதிகளிலிருந்தும் குணமாயிருந்தார்கள். பாரம்பரியம் சொல்கிறது, அரசனை தொழுநோய் பிடித்ததாகவும் தன்னுடைய அரசபையிலிருந்து அவர் முழந்தால் படியிட்டு செபஸ்தியாருடைய கல்லறைக்கு வந்ததாகவும் வந்த பிறகு அவர் குணம் பெற்றதாகவும் பாரம்பரியம் சொல்கிறது. இன்றும் புனித செபஸ்தியார் கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவலராய் விளங்குகிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். சிறு சிறு கொள்ளை நோய்கள், குறிப்பாக இந்த கோவிட் சமயத்திலே பல்வேறு கொடுமையான இந்த நோயிலிருந்து தன்னுடைய பரிந்துரையினால் நிறைய பேரை காப்பாற்றியிருக்கிறார். நிறைய பேர் விண்ணகம் சென்றிருக்கிறார்கள். இவருடைய பரிந்துரையினால் அவர்கள் விண்ணகத்தில் வாழ்வார்கள். இவருடைய பரிந்துரையினால் கொள்ளை நோயிலிருந்து பல்வேறு மனிதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இன்றைய இறைவாக்கில் மணமகன் இருக்கின்ற வகையில் அவர்களுடைய தோழர்கள் துக்கம் கொண்டாட மாட்டார்கள் என்று, தன் மகனோடு எப்பொழுது மகிழ்ந்திருக்க ஆசைப்பட்டவர் இந்த புனிதர். உனக்கு அரச மகுடம் வேண்டுமா என்று அரசன் புனித செபஸ்தியாரிடம் கேட்டபோது, எனக்கு கடவுள் கொடுக்கின்ற மகுடம் போதும், நீர் கொடுக்கின்ற மகுடம் அவசியமில்லை என்று சொன்னார். அப்பேற்பட்ட உயர்ந்த புனிதர் தன் மணமகனோடு எந்நாளும் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் நித்தியத்திற்கும் வாழ்கிறார். அவருடைய சிறப்பு பரிந்துரை இன்று நமக்கும் நம்முடைய வீட்டாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உலகத்தார் எல்லாருக்கும் எல்லா நோயிலிருந்தும், எல்லா கொள்ளை நோயிலிருந்தும், தொற்று வியாதியிலிருந்தும் புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையினால் நாடும் உலகமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும், நம் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீ பயணம் செய்வதற்காக நன்றி. இந்த கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது.
எப்பொழுதும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும். புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்கிறோம். எல்லா மக்களும் எல்லா நோய் நோக்காட்டிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ந்திருக்க வரம் தாரும். நாங்கள் எப்பொழுதும் மணமகனோடு மகிழ்ச்சியில் பந்தியில் அமர்ந்து அந்த மகிழ்ச்சியில் திளைத்து நின்று இருக்க புனித செபஸ்தியாருடைய அருளை கேட்கின்றோம். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.